அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். பூரம் அப்படின்னா நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் பார்க்குறோம். ராசி பலன் வேணும்னு ஆசைப்படுறவங்க அதுக்குன்னு தனியாக வீடியோ குரு பயிற்சி போட்டிருக்கேன். சிம்மராசிக்கு வேணுங்கிறவங்க பாருங்கள். இங்கே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தெய்வ அனுகூலம் எப்படி. குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி ஒரு புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒரு சுமார் 10:35 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போகிறார். எப்பயுமே வக்ரகதியில் போகிறவர் இந்த தடவை அதிசாரம்னா முன்னோக்கி போகிறார். ஆக 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். அவர் இருக்கக்கூடிய இடம், அவருக்குன்னு பார்வை இருக்கு. அவர் தான் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த பார்வை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆக இந்த காலங்களில் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் என்பது பரிபூர்ணமாக இந்த பயிற்சியில் இருக்கு. ஆக நன்மைகள் என்னெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சி. ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் எந்த காரியத்திலையும் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலங்களில் பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு, உறவுகளால் நட்பலன்கள், உறவுகளால் மகிழ்ச்சி, இது அத்தனையும் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரிகள் அத்தனை பேராலும் நன்மைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த குரு பயிற்சியில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்ல அமைவாங்க. அந்த ஏற்கனவே உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெருசாக டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் காரணமாக அடிக்கடி டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த குரு பயிற்சியில் பண்ணுங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் பெரிய லெவலில் வாங்க. ஏன்னா லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவனை அனுப்புவார். அது இந்த குரு பயிற்சியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. பூரம் அப்படின்னா நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்லதை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த காலகட்டங்களில் இருக்கு. ஆக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது இந்த காலங்களில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சியில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அது கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், சடங்காக இருக்கட்டும், மொட்டை போகிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு குறிப்பாக ஹவுஸ் வார்மிங், அதாவது பால் காய்ச்சல், கிரக பிரவேசமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நன்மையாக, நல்லதாக, மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் தள்ளி போன அத்தனை நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இதுவும் இந்த காலகட்டங்களில் நன்மைகளாக உங்களுக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்காக இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்குன்னு தெரியல அப்படின்னு பலவிதமான குழப்பத்திலையும் கன்ஃபியூஸ்லையும் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இறை அருளால் தெய்வ அனுகூலத்தால் பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு.
அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன், புகழ் அந்தஸ்து கிடைக்குமா, பாப்புலாரிட்டி இருக்குமா, பணவரவு இருக்குமானா அத்தனையும் உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் புகழ் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு லவ் அஃபயர், காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடியும். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் யாருக்கெல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கோ கண்டிப்பாக திருமணம் உண்டு. லைஃப்பில் எனக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு மேரேஜ் உண்டு. இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது வாங்குறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகலைனால் கூட ஆனாலும் உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் வீடு மாற்ற, இடம் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே அமையும். ஆக இதெல்லாமே குரு பகவானுடைய நன்மைகளாக உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட அவரால் நிறைய பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஹெல்த் இஷ்யூ இருக்கோ, உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள், வேலையை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், நல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ரொம்ப வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது, பேப்பர் போடுறது, வேற கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறது, இதெல்லாமே பொறுமை நிதானமாக இருங்க. ஏன்னா இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அதனால இது விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா அலர்ட்டாக இருங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் ஸோ பார்க்குற வேலையை விட்டுட்டு ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மெயினாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஸோ அந்த ஜாப் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் கூட கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷம் பாருங்க. இது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, குரு பகவானுடைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். ஸோ இம்யூனிட்டி பவரை ரொம்ப பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. பெரிய லெவலில் பிஸ்னஸில் நீங்கள் பண்ணால் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல நம்ம கவனம். இது எல்லாமே இருக்கும். உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் நல்ல ஒரு உங்களுடைய குருமார்கள் யாரோ அவங்கள நல்லா வழிபாடு பண்ணுங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. அது இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க. எங்கெல்லாம் குரு பகவான் இருக்கார் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குரு பகவானை பெரிய லெவலில் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். நன்றி, வணக்கம்.